வெல்கம் டு BAV Switch Kitchen. ஒரு கப்பு நெல் பொரி இருந்தா போதுங்க. சூப்பரா இந்த மாதிரி வீட்லயே குர்குரே ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ செய்யற முறை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நெல் பொரி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நெல் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் எல்லாம் எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி நெல் எல்லாம் எடுத்தா வரும். இந்த ஒரு கப்பு பொரியில ஃபுல்லா நெல் எல்லாம் எடுத்துடலாம். பாருங்க நெல் எல்லாம் எடுத்து பொரியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிண்டாச்சு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெல் பொரியை போட்டுடலாம். ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணின்னு வந்துடுங்க. பொரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. வடிகட்டினா பொரி எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் 1-2 உடைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடருங்க, கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு தண்ணி விட்டுக்கலாம். நைஸாக அரைச்சின்னு வரணும். நான் நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். பொரியும் பச்சை மிளகாய் நைஸாக இந்த மாதிரி அரைச்சின்னு வரணுங்க. தண்ணி நிறையா விட்டுடாதீங்க. தேவைப்பட்ட ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அரைச்ச விழுது எல்லாத்தையும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம வெளியிலே வாங்கி கொடுக்குறதோட வீட்டிலையே நம்ம பண்ணால் ரொம்பவே சுவையாக இருக்கும். அரைச்ச விழுது எல்லாத்தையும் ஒரு பவுல் எடுத்துட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அடித்து என்னென்னா சூப்பராக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயிலில் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடலை மாவு நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறதுங்க. அதே மாதிரி கார்ன்ஃப்ளோர் நம்ம போடுறது கிறிஸ்பினஸுக்காக. ரெண்டுமே போட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். பாருங்க பேட்டரு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. தேவைப்பட்டால் தண்ணி விடுங்க. இல்லைன்னா நம்ம அந்த பொரியில் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைப்பாங்க. அந்த தண்ணியே போதுமானது. ரொம்ப தண்ணி ஜாஸ்தியாக எடுத்துனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுது. அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆயில் கவர் எடுத்துட்டுருக்கேன். கவரை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பேட்டரை அதில் போட்டுடலாம். பாதிமாவும் இதில் போட்டுண்டாச்சுங்க. இந்த மாதிரி எல்லாமே சைடில் கார்னர் பண்ணிடலாம். கார்னர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் டைட்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டைட்டாக இந்த கார்னரில் ரெடி பண்ணி வச்சுட்டாச்சுங்க. இதை நம்ம இந்த கார்னரில் கொஞ்சம் பெரிய ஹோலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சுட வச்சாச்சுங்க. எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ நம்ம இதில் குர்குரே போட்டுடலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணுங்க. இது ஒரு சைடு வெந்துடுத்து, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பொரி வச்சு நீங்கள் குர்குரே செஞ்சுருக்கீங்களான்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடும் சிம்மில் வச்சு தான் வேக வச்சுக்கணும். இப்போது இது ரெடியாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்தது போட்டுடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. பொரி மீதி இருந்தானா இந்த மாதிரி வீட்லேயே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. கொடுக்குற ரெசிபி சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. பொரி மிச்சம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையே பொரியில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கோங்க. பொரியில் கட்லெட்டு, பொரியில் மசால் வடை, பொரியில் பாயசம், பொரியில் அல்வா, பொரியில் உப்புமா, என்ன ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சுங்க. இதில் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடருங்க. கொஞ்சமாக சாட் மசாலா. அப்போது பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. ஃபஸ்ட்டு போடும்போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிளகா பொடி, சாட் மசாலா, உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இதில் வேணும்னா மேகி மசாலா கூட போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு சர்விங் பிளேட்டில் எடுத்துடலாங்க. நெல் பொரி மீதம் இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம குறுக்குறை ரெசிபி பண்ணி கொடுத்துடலாங்க. ஒரு கப்பு பொரிக்கே உங்களுக்கு இவ்வளோ குறுக்குறை வந்திருக்கு. சாஸோட தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.